இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபம் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் கோபம் கொள்கிறார்? எதற்காக கோபம் கொள்கிறார்? இயேசு படகில் ஏறி படகின் வழியாக அவர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சீடர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். திடீரென்ற பெருங்காற்று வீசுகிறது. அந்த காற்றை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு இவர்களை பார்த்து, சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன் அஞ்சுகிறீர்கள், நம்பிக்கை குன்றியவர்களே? ஏனென்றால் இந்த சீடர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள், இயேசுவோடு வாழ்கிறார்கள். இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்த்து இயேசு இங்கு கோபம் கொள்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயற்கையிடமும் கோபம் கொள்கிறார், கடிந்து கொள்கிறார். இந்த சீடர்களிடம் இயேசு கோபம் கொள்ளும் பொழுது அவர்கள் திகைத்து போகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த இயற்கையிடம் கோபம் கொள்ளும் பொழுது அது அடங்கி விடுகிறது. அப்போ இன்றைய நற்செய்தியில் இருவேறு கோபங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு எதிராக நாம் எப்படி செய்கிறோம் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு நம்மீதும் கோபம் கொள்கிறார். ஏன் இயேசு நம்மீது கோபம் கொள்கிறார்? கடவுள் ஏன் நம்மீது கோபம் கொள்கிறார்? தவறு செய்யும் பொழுது மட்டுமல்ல, தவறு செய்யும் பொழுது அவருடைய அன்பு அதிகமாகிறது. ஆனால் நாம் நம்பிக்கையின்மையினால் நாம் இருக்கும் பொழுது அது ஆண்டவருடைய கோபமாக மாறுகிறது. முதலில் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும், ஏன் நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது? ஆம், பல நேரங்களில் நாம் நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறோம். கடவுளிடம் ஒன்று கேட்கிறோம், அந்த கேட்பது கிடைக்காத பொழுது நம்பிக்கை குறைகிறது. ஏன் நான் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும்? எதற்கு நான் திருப்பலிக்கு செல்ல வேண்டும்? ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும்? எதுவும் நடக்காது என்கின்ற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு நம்பிக்கை குன்றுகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இயேசு நம்மை பார்த்து இதே கேள்வியை கேட்கிறார். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்கு ஒரு சிறப்பான வழியை சொல்லுகிறார்கள். எப்பொழுது இந்த நம்பிக்கையின்மை வருகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் காத்திருக்கிறோம், கடவுள் நமக்கு இதை கொடுப்பார் என்று காத்திருக்கிறோம். அந்த காத்திருத்தல் முடியும் பொழுது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரு விரக்தி வருகிறது. இனி காத்திருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நம்முடைய மனம் சொல்லுகிறது. ஆனால் இறையியலாளர்கள் அல்லது புனிதர்களை நாம் பார்க்கும்பொழுது ஒரு வாழ்க்கை நமக்கு எடுத்துக்க சொல்லுகிற ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், காத்திருத்தல் 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 நம்பிக்கையில் முடிகிறது. The waiting 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 end with hope என்று சொல்கிறார்கள். நமக்கு இந்த காத்திருத்தல் நம்பிக்கையில் முடிந்ததென்றால் நம்முடைய வாழ்வு அன்பாய் அழகாய் இருக்கும். இயேசு நம்மோடு இருப்பதை, இயேசு நம்மோடு பயணிப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு எப்படி இருக்கிறது? The waiting 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 end with desperation, end with frustration. வாழ்க்கையை கசந்து விடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், ஆனால் நமக்கு அவரை தெரியாமல் போய்விடுகிறது. அப்பொழுது இயேசு நம்மீது கோபம் கொள்கிறார். நம்பிக்கை அற்றவர்களே என்று நம்மை கடிந்து கொள்கிறார். எனவே இன்றைய நாளில் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நம்பிக்கை குன்றியவராக இருக்காதே. நிச்சயமாக நான் உன்னோடு இருக்கிறேன், என்னாலும் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வின் வார்த்தையாக மாற்றுவதுதான் இன்றைய நாளினுடைய ஒரு அற்புதமான வசனமாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம், எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த நிமிடங்களில் ஆண்டவர் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து, இனி வரும் நாட்களில் நம்பிக்கையற்றவர்களாக இல்லாமல் நம்பிக்கையோடு இயேசுவோடு பயணித்து வெயிட்டிங் 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 ஷுட் எண்ட் வித் ஹோப் என்கின்ற அந்த சிந்தனையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். இயேசு நம்மையும் நம் குடும்பங்களையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.